பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால் வகுத்தா ஈவு 1 வருமா சார்? பூஜ்ய மாம்பழத்தை 0 பேருக்கு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாம்பழம் கிடைக்குமா சார்? வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல அவர் என்ன கேக்குறாரு, 0 மாம்பழத்தை 0 நபர்களுக்கு பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாம்பழம் வருமானு கேக்குறாரு. அதாவது 0வை 0வால் டிவைட் பண்ணா 1 வருமானு கேக்குறாரு. சரி, இந்த கேள்விக்கும் நம்ம ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய ட்ரிக்குக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ப்ரூஃப்ல செகண்ட் ஸ்டெப்ல a - b = 0 இருக்கு. அதை நம்ம கடைசி ஸ்டெப்ல என்ன பண்றோம்? a - b யையும் a - b யையும் கேன்சல் பண்றோம். அதாவது 0வையும் 0வையும் டிவைட் பண்ணி 1ன்னு வச்சுக்கிறோம். அப்படி 1ன்னு வச்சுக்கிறதால தான் நமக்கு என்ன வருது? 10,000 = 100ன்னு வருது. இது எப்படின்னா, இல்லாத மாம்பழத்தை இல்லாத நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு கிடைக்கிற மாதிரி. அதாவது 0/0 = 1ன்னு சொல்றது லாஜிக்கலா தப்பு. அப்போ 0/0ங்கிறது என்ன பார்க்கலாமா?